பங்குச்சந்தை திரும்பவும் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசே வந்து வெறுத்து போயிருப்பீங்க. நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன், ஸ்டாக்லையும் ட்ரேடு வந்து பண்ணுறேன் அப்படின்னால கொஞ்சம் வெறுத்து போயிட்டேன். இங்கேருந்து கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வி டைப்பில் பயங்கரமாக மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. கீழே வந்து மெதுவாக போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே என்னாச்சுன்னே தெரியல, ஒரு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்துச்சு. இந்த நாளில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. 50% வரி விதிச்சிருக்காங்க. ஆனாலும் பங்குச்சந்தை திரும்ப வந்து மேலே வந்து போச்சு. சரி, ஓகே, இந்தியா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு மேலே வந்துருவாங்க, பங்குச்சந்தையும் மேலே வந்து போயிடும் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து வந்தாங்க. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்கன்னா பங்குச்சந்தை மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். இப்படி தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து போகணும். நம்ம ஸ்டாக்கில் ட்ரேட் வந்து பண்ணுறோன்னா அது வேறாங்க. நம்ம மேலே போகணும்னு சொல்லி பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுத்து எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் கண்ணு வச்சுக்கணும். அப் ட்ரெண்ட்லேயும் போகலாம், டவுன் ட்ரெண்ட்லேயும் போகலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கணும். ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமாக ஏன் ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மேலே என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க, கீழே என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைமை சூஸ் பண்ணிவிட்டு சிஇ அண்டு பிஇ ரெண்டுலேயும் ஒரே டைமில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒன்று எக்ஸிட் ஆகிட்டு இன்னொன்று வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிக்குவாங்க. அந்த ஒன்று மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லை கீழே போச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுவேன். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா மேலே வந்து போகலாம், இல்லை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். சென்செக்ஸ் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போனாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் நான் சொல்லி தப்பிக்க விரும்பலைங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே அப்படி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். நான் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி கொடுப்பேன். நான் எந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னா இங்கே நான் ஒரு 50 முறைக்கு மேலே சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட்டை. என்ன அப்படின்னா ஃபுல்லாக க்ரீன் கேண்டில், நடுவில் ஒரே ஒரு ரெட் கேண்டில், அதுக்கு மேலே ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிச்சயமாக அதை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் வந்து பண்ணியே தீரும். நான் இப்பவும் சொல்லிக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த வாட்டி நடக்கும் இல்லையா, நாளைக்கு கூட நடக்கலாம் இல்லையா, அதனால தான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நான் ட்ரேடு வந்து பண்ணலாம். அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. இந்த ஒரு கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணதும் என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா சில பேருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் பக்கம் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு தான் கீழே வந்து போயிருக்காங்க. நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் டார்கெட் வந்து போட்டிருந்தாலும் டார்கெட் வந்து ஈஸியாக வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சென்செக்ஸில் வந்து ட்ரேட் வந்து முடிஞ்சுங்க. பேங்க் நிஃப்டி சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. இந்த மாதிரிலாம் கஷ்டத்தையே வந்து கொடுக்கல. நல்லா மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக கீழே வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி வரைஞ்சிருந்தோமோ அதை தாண்டி ஒன்றுமே நடக்கலை. அப்படியே வந்து கீழே வந்து போய் டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணி தான் போதும், ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோங்க. இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டி வந்து சென்செக்ஸ் மாதிரியே தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்துட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படி தான் கீழே வந்து போனாங்கங்க. இதுதான் கடைசி நாள் வந்து நடந்துச்சு. இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் பங்குச்சந்தை போய்கிட்டு இருக்கு. எல்லாருடைய கவனமும் எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே, இந்தியாவுக்கு வந்து இது பெரிய பிரச்சனை தான், பெரிய அடி வாங்குறாங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனி, அப்போ பங்குச்சந்தை கீழே தான் போகும். எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்படிங்கிறனால அதை நடத்த மாட்டாங்க நான் நினைக்கிறேங்க. எனக்கு கீழே போனாலும் பணத்தை போட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, செல்லிங் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறனால தொடர்ச்சியாக கீழே வந்து போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குதான், அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையும் ஆகாது. ஏன்னா அது பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை தான். அதனால் வந்து இந்தியா கூட ஸ்மூத்தாக தான் போக பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னாலும் நம்மளும் கொஞ்சம் மாதத்தில் மீண்டு வந்துடுவோம். ரஷ்யா, சைனா அப்படி வேறு நாடுகள் கூட போய் மீண்டு வந்துடும். அந்த பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக பங்குச்சந்தை மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி க்ரீன் ரெட்டு அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து இருக்க தான் செய்யும். ஒரு நாள் லாஸ் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம இப்போதைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுவோம். மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண பார்க்கலாம். ஸ்டாக்கில் இப்போ பணத்தை போடுறது சேஃப் கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனதுக்கப்புறம் வேணால் போடலாம். மேபி இங்கேருந்து மேலே வராங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ணும்போது பணத்தை வந்து போடலாம். இப்போதைக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தப்புங்க. ஓகே, இப்போது முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே இருந்துச்சா, அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க நிஃப்டியில்.
அடுத்த முக்கியமான ப்ரீவியஸில் எங்கே இருக்குது 23,860 தான். அப்போ கீழேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. கீழே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது, இன்னும் ஒரு வாரம் கூட. சரிங்களா, பார்ப்போம். மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயுமே கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த ஃபுல் மந்த்துமே. ஓகேங்க, ஒன் டேயில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ஒருவேளை பங்குச்சந்தை அப் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா அடுத்து பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 24,930 இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் திரும்பியும் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புது. இவ்வளோ தூரம் மேலே வந்து வந்துட்டாலே போதுங்க, நமக்கு திரும்பி பணத்தை வந்து உள்ளே போட்டு ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்க்கலாம். 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முக்கியமான ப்ரீவியஸில் இருக்குதா, இங்கே இருக்குது நல்ல ஒரு பாயிண்ட்டு. அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியுங்க. 24,220 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கை 24,635. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அதை தான் எடுத்துக்க போகிறோம். 24,500 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் சொல்லக்கூடியது வந்து நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் எல்லா நாளும் நடக்காது. நான் 100 நாள் கொடுக்குறேன் அப்படின்னா 80 நாள் வந்து டார்கெட் ஹிட் ஆகும், 20 நாள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அந்த 20 நாள் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். லைவ் மார்க்கெட்டில் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணணும். அதே மாதிரி நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறது கிடையாது, கால்ஸ் கொடுக்குறது கிடையாது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. என்கிட்ட நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 6வது புத்தகம் எழுத போகிறேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இது படிச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்க முடியுங்க. ஆசான் பாகம் 1ல் பங்குச்சந்தையை பற்றி அடிப்படை வந்திருக்கும், ஒரு பிகினர் படிக்க வேண்டிய புத்தகம். பாகம் 2 வந்து அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கற்றுக்கலாம் ஆசான் பாகம் 2ல். ஆசான் பாகம் 3ல் பங்குச்சந்தையில் நஷ்டமே நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அந்த வழிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா புக்கு வாங்கி படித்து பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு கோர்ஸ் தான் வேணும், 5,000 10,000 பரவாயில்ல நான் வாங்க தயாராக இருக்கேன் அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே தராங்க. நீங்கள் புக்கு வாங்கிட்டு கோர்ஸ் வந்து கேளுங்க. நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லி தருவனோ அதை சொல்லி தந்திருக்கேன். அந்த கோர்ஸை நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு புக்கு படித்தாலே போதும், கோர்ஸ்லாம் தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா, ஓகேங்க. அடுத்து 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை 24,500ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இப்போ 5 மினிட்ல ப்ரீவியஸில் தான் இல்லை. நானும் இழுத்து பார்க்குறேன், வரமாட்டதே. ஓகே, இந்த இடத்துல வந்து 1 ஹவரில் வந்து இருந்துச்சு. ஆனால் 5 மினிட்ல வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ப்ரீவியஸில் இருக்குது. நாளைக்கு அதை வச்சு ட்ரேட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இருக்குதுங்க. ஆனால் தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்காங்க. பங்குச்சந்தை கொரோனா டைமில் கூட பயங்கரமாக கீழே விழுந்துச்சு. ஆனால் க்ரீன் கேண்டில் இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வாரத்துக்கு 2 க்ரீன் கேண்டிலாச்சும் இருந்துச்சு. அதையும் மனசில் வந்து வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுங்க. இல்லை அப்படின்னா டச் பண்ணி மேலே வந்து வருதான்னு சொல்லி பார்த்துட்டு வி ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, 11 AM ஸ்ட்ராட்டஜி நான் புக்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்க. அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு இங்கே நம்ம ட்ரேடு வந்து பண்ணேன், அதெல்லாம் ஓகே, நல்லா வந்து போச்சு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரைகிறேன். 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கேயே இருக்குது. 80,200 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸில் 1 ஹவரில் எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அதையும் பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக வந்து இருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ இதை தாண்டி இன்னொரு ப்ரீவியஸில் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி வந்து பார்த்தே ஆகணுங்க. ஓகே, இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து இருக்குது. பட் அதை தாண்டி இங்கே தான் நல்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து இருக்குதுங்க. ஓகே, அது தாண்டி எதுவுமே இல்லை. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் நாளைக்கு நான் வந்து டக்குன்னு வந்து பிரேக் அவுட் பண்ணதும் கீழே வந்து என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது, வெயிட் பண்ண போகிறேன். நான் ஒருவேளை வி டைப்பில் வரலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி தான் ட்ரேட் வந்து பண்ண போகிறேன். டக்குன்னு பிரேக் அவுட்டில் நான் என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா, ஆனால் கீழே தான் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் பயப்படாமல் என்ட்ரி கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் வந்து பண்ண போகிறேன். லாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு மைண்ட் செட்டில் நான் ட்ரேட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக ப்ராஃபிட் தான் வரும். ஓகே, ப்ரீவியஸ் லோ 79,790ங்க. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தான். ஆனால் பிரேக் அவுட் பண்ணதும் என்ட்ரி கொடுக்காம ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோ ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணலாம். இல்லை வீ டைமில் போகிறாங்க அப்படின்னா
11 AM ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை ஃபார்ம் ஆகும், ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து ஃபார்ம் ஆகும் 11 AM அந்த இடத்துல சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, 5 மினிட்ல ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 80,200. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் நல்லா வந்து போச்சு, சூப்பராக வந்து இருந்துச்சு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு, அவ்வளோ ஈஸியாக வந்து போச்சு. இப்போ அடுத்த ப்ரீவியஸ் லோ அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகே, அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே இருக்குது, அது இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ணல, ஆனால் ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறனால ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கொடுக்குறதுக்கு. இன்றைக்கி மற்ற நாளெலாம் ஈஸியாக இருக்கும், இன்றைக்கி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் சேஃபாக வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, 54,880 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அடிச்சுனா மட்டும் கீழே வந்து போகலாம். இல்லை வி டைப்பில் வராங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ண தெரியணும். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட், 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அண்ட் ப்ரீவியஸ் லோ சேம் தான் 54,880. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்குதுங்க 55,290. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க, சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.